கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளோட கிச்சனுக்கு நியூ கெஸ்ட் வந்திருக்காங்க. இது என்னோட சிஸ்டர் தான். ப்ரோட்டாக் மாவு வேற வைக்கிற மாதிரி 3 hours முன்னாடியே மாவு வேற வச்சுக்கோங்க. எக்கையும் பாயில் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டு செம்மையாக வரும். ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, பெப்பர் பொடி, மிளகா பொடி, மல்லிப்பொடி, பெருஞ்சீர பொடி இவ்வளோத்தையும் போட்டு நல்லா ஆயிலே வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி போட்டு 2 தடவை நல்லா பரட்டி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதை குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிட்டு நான் வந்துட்டு வீடியோவில் காணிக்கிற மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பண்ணி 2-3 தடவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது ஒரு தடவை இல்லை, 2-3 தடவை இதே மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ½ hour வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இது கிடைக்கும் முட்டையெல்லாம் உரிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நடுவில் வந்துட்டு மசாலா, எக்கு, நம்ம பப்ஸுக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி 4 பக்கம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது மேலே லைட்டாக மில்க் இல்லைனா எக் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை 180 degree செல்சியஸில் வந்துட்டு ஒரு 20 minutes பேக் பண்ணி எடுத்தோன்னா செம்ம சூப்பரான பப்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும். இது சும்மா சொல்லலை, டேஸ்ட் அடிப்பொலியாகவே இருந்துச்சு. ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.